உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், நீங்க செத்து போன மட்டும் ஓகே சிஸ்டர். ஆனா நாங்க தான் எல்லாருமா சேர்ந்து உங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணோம், புதைச்சிட்டு வந்துட்டோமே சிஸ்டர். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பொழைச்சு வெளியே வந்தீங்க சொல்லுங்க. சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. 24 மணி நேரம் சுயநினைவு இல்லாம இருக்கிறதுக்கு அந்த டாக்டர் எனக்கு ஒரு ஊசி போட்டாரு. நான் அப்படியே சுயநினைவு இல்லாம இருக்கும்போது நீங்க எல்லாருமே என்ன கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்ச மாதிரி நீங்க புதைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் புதைச்ச இடத்துல இருந்து தோண்டி குழிக்குள்ள இருந்து என்ன வெளியில எடுத்து எனக்கு சுயநினைவு வர வச்சாங்க. நான் உயிரோட வந்தேன். சிஸ்டர், காரணம் தப்புனா மரணம்ங்கிற மாதிரி பயங்கரமா ரிஸ்க் எடுத்திருக்கீங்க சிஸ்டர். ஆமா, அப்புறம் நீங்க எப்ப காசிக்கு போனீங்க? செத்து போன எனக்கு திதி குடுக்கறதுக்காக சூர்யா காசிக்கு போறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சூர்யா காசிக்கு போறதுக்கு முதல் நாள் நான் காசிக்கு போயிட்டேன். அங்க காசிக்கு வந்த சூர்யா என்ன பாக்கணுங்கிறதுக்காகவே ஒரு திருட மூலமா அவனோட பேக பறிக்க வச்சு அவனை சூர்யா துரத்த அவன் பேகோட ஓடி வந்து என் பக்கத்துல பேக போட்டுட்டு ஓட வச்சேன். ஆனா சூர்யா அப்பவும் என்ன பாக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் அன்னதானம் பண்ணும்போதுதான் என்ன அவனை பார்க்க வச்சேன். இது எல்லாமே சூர்யா என்ன பார்க்கணும்னு நான் போட்ட பிளான். சூப்பர் சிஸ்டர், சூப்பர், அருமையான திட்டம் சிஸ்டர். ஆனா இந்த மாதிரி நுணுக்கமா என்னோட பிளான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா. சிஸ்டர், அந்த சாமியாடிக்கு தான் ஒரு சூப்பர் பவர் இருக்குல்ல, அத வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பா. முதல்ல அந்த பவருக்கு ஒரு முடிவு கட்டுங்க சிஸ்டர். காசியில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ஒரு அகோரி கிட்ட மாறி கூட இருக்கிற சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சூப்பர் சிஸ்டர். வீட்ல யாருக்கும் தெரியாம ஒரு எலுமிச்சம் பழத்துல அந்த மந்திரத்தை உருவேத்தி புதைச்சு வச்சிருக்கேன். 30 நாளைக்கு மாறி கூட இருக்கிற சக்தி வேலையே செய்யாது. இத பயன்படுத்தி என்ன காட்டி கொடுத்த செண்பகவள்ளிய நான் கொன்னுட்டேன். வந்த உடனே வா சிஸ்டர். அப்ப செண்பகவல்லி செத்து போனது ஆக்சிடென்ட்ல இல்லையா சிஸ்டர்? கொலை பண்ணிட்டு அது ஆக்சிடென்ட்டா மாத்திட்டேன். ஓ, கடுமையான பிளானிங் தான். மிச்சம் இருக்கிற நாளுக்குள்ள மாரியையும் அந்த குழந்தையையும் நான் கொல்லுவேன். அப்பாடா, இப்பதான் சிஸ்டர் எனக்கு நிம்மதியா இருக்குது. ஏன் சிஸ்டர், அந்த துப்பறிய சிங்கம் இருக்கறானே, உங்களை ஹிந்தியில பேசி பேசி மடக்குனானே, எப்படி சிஸ்டர் சமாளிச்சீங்க? இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச எனக்கு ஹிந்தி கத்துக்கிறது தான் கஷ்டமா? இத பார் சங்கர் பாண்டி, நான் தான் தாராங்கிறது ரகசியம். இது நமக்குள்ளேயே இருக்கணும். ஆமா, வெளியே தெரிஞ்சா டேஞ்சரு. நீ மறந்தும் கூட எல்லார் முன்னாடியும் நான் தாராங்கிறத காட்டிக்க கூடாது. ஓகே சிஸ்டர், இனிமே என் பெர்ஃபார்மன்ஸ பாருங்க, மிரண்டிடுவீங்க. பார்க்க தானே போறேன். எங்கேயாவது ஓவர் ஆக்ட் பண்ணி சொதப்புன தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. இல்ல சிஸ்டர், நான் சொதப்பவே மாட்டேன் சிஸ்டர், என்ன நம்பலாம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அந்த சூர்யாவோட பாசம் தான் என்னோட பலமே. அந்த பாசத்தை மாயாவா வந்து நான் மீட் எடுத்துட்டேன். சூர்யாவும் நான் நினைச்ச மாதிரி என் அம்மாவா தத்தெடுக்க போறான். இது எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் அந்த குழந்தைக்கு ஒரு முடிவு கட்டணும். இதுதான் என்னோட பிளான். சரிங்க சிஸ்டர், உங்க திட்டம் வெற்றி பெற நான் உறுதுணையா இருப்பேன். சிஸ்டர், இப்பதான் நான் பழையபடி ஃபார்முக்கு வந்திருக்கிறேன். நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறேன் சிஸ்டர். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. நான் தாரா இல்ல, மாயா. மத்தவங்க முன்னாடி மறந்தும் கூட நீ பழையபடி என்ன சிஸ்டர்னு கூப்பிட கூடாது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது சிஸ்டர். ஐயோ, சரிங்க மாயாஜி, புரிஞ்சுதுங்க. நான் வரேங்க. ஜெய் நமச்சிவாய. ருத்ராஜா கோட்டையை உருட்டிக்கிட்டு எப்படியெல்லாம் மர்டர் பண்ணுது பாரு.
வா மகனே. ஓம் நம சிவாய. அம்மா, உங்களுக்காக ஒரு செல்போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. எனக்கு எதுக்குப்பா செல்போன் எல்லாம்? இல்லம்மா, நீங்க வெளியே எங்கேயாவது போனா வந்தா உங்களை காண்டாக்ட் பண்ண வசதியா இருக்கும்ல, அதுக்கு தான். இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. அப்புறம் என்னோட நம்பரை என் பேர் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சரிப்பா. சரிங்கம்மா, நான் வரேன். என்னது இன்னும் அந்த ஜோசியக்கார பயல காணுமே? மாறி ஜோசியக்காரனை வர சொல்லிருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே. அந்த பாவி பைய சீக்கிரமா வந்து தத்தெடுக்கிற நாள குறிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே. ஐயோ, அந்த படுபாவி பையல இன்னும் காணுமே. இவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதுன்னு தெரியலையே. இளவு காத்த கிளியாட்ட காக்க வச்சுட்டானே பாவி பைய. ஹலோ சித்தப்பு. என்னாச்சு ஹாசினி? ஹலோ, அத நான் கேட்கணும். என்ன வாசல பார்த்தபடி டென்ஷனாவே இருக்கீங்க? ஆஹா, ஐயோ, பொறி உருண்டைக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு போலயே. என்ன பண்றது? எதை சொல்லி சமாளிக்கிறது? சமாளிப்போம். ஹலோ சித்தப்ஸ், உங்களை தான் கேக்குறேன். என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓ, என்ன போய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பொய்யா? என்ன ஹாசினி இப்படி பேசுற? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நாம தான் இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல. என்ன ஹாசினி? நான் நம்பிட்டேன். கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல ஹாசினி. வெளிய போகணும். நல்லா இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரியே இருக்குல்ல, அதான் டென்ஷனா இருக்கிறேன். அப்படியா? என்ன ஹாசினி? ஒண்ணு இல்ல பெரியமா, பாண்டி சித்தப்பா கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல சகோதரி. அதான் பேசிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. வணக்கம்மா. வந்துட்டான் பட்டா பறந்தாம. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டாரு. வணக்கம். 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 உட்காருங்க. ஹாசினி, நீ போய் மாறிக்கிட்ட ஜோசியர் வந்திருக்காருன்னு சொல்லி கீழே வர சொல்லு. சரி பெரியமா. அம்மா, மாரியும் மாமாவும் வராங்க. வாங்க மாப்ள, வாங்க. வணக்கம். நீங்க அதான் ஜோசியர். வணக்கம். உட்காருங்க. ஐயா, உட்காருங்க. ம். ஹாசினி, அம்மாவை கூட்டு வா. மாப்ள எதுக்கு ஹாசினியை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு? நான் போய் மாதாஜியை கூப்பிட்டாரே. தத்தெடுக்கிறதுக்கு நாள் குறிக்கணும்னு வர சொல்லிருந்தீங்க. என்ன விவரம்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாள் குறிச்சிடலாமே. சொல்றேன். வாங்க மாதாஜி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.